என்றால் என்ன? குனிவதற்கும் நிமிர்வதற்கும் நெற்றியை தரையிலே வைத்து தேய்ப்பதற்கு பெயர் தொழுகையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெரிய தலைப்பாகை கட்டி நீண்ட அங்கி அணிந்து மிகப்பெரிய தக்வாதாரியை போல பயபக்தியாளனை போல கண்ணை மூடி பவித்திரமாக நின்று உன் தலையை குனிந்து வணங்கிக் கொண்டிருக்கிற உன் வணக்கத்தை நான் பார்க்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தன் காலத்தில் இருந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, கவனிக்க வேண்டும். தன்னுடைய காலத்தை சேர்ந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை. தலையிலே மிகப்பெரிய தலைப்பாகை கட்டி நீண்ட அங்கி அணிந்து தாடி வைத்து கைகளை பவ்யமாக கட்டிக்கொண்டு தலை குனிந்து பவித்திரமாக ஒன்றும் தெரியாத அப்பாவியை போல் மிகப்பெரிய பயபக்தியாளராகிய முத்தகீனை போல் வணங்குகின்ற உன்னுடைய வணக்கத்தை நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆனால் உன் உள்ளத்திலே இறைவனை பற்றிய உணர்வு கொஞ்சம் கூட இல்லாததை நான் பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கவனிக்க வேண்டும். உன் உள்ளத்திலே இறைவனை பற்றிய கொஞ்சம் கூட உணர்வு இல்லாததை நான் பார்க்கிறேன். இது நீ வெளியிலே காட்டுகின்ற வேஷம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உன் தொழுகை இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்ன காரணம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, ஒருவனுடைய தொழுகை என்ற அந்தத்துக்கு எப்போது திரும்புகிறது என்பது தெரியுமா? இறைவனை அறிந்து கொள்ளுகிற போது. இல்லை, அங்கே இறைவன் சிந்திக்கப்படுகிறான். அங்கே இறைவன் சிந்திக்கப்படுகிறான். ஏன் பார்க்கப்படவும் செய்கிறான். எப்படி? மனிதனை பொறுத்தவரை மனித இயல்பு, மனிதனுடைய இயற்கையினுடைய விதி அமைப்பு, ஒரு உருவமற்ற பொருளை மனிதனால் சிந்திக்க முடியாது. முடியுமா? முடியாது. கஅல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. ஒன்று நீங்கள் அவனை பார்ப்பதாக வணங்குங்கள், அல்லது அவன் உங்களை பார்ப்பதாக எண்ணியாவது வணங்குங்கள் என்று சொன்னார்களே இஹ்சானுடைய பாடத்தில் மிஷ்காத்திலே பாபுல் ஈமானில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வணக்கத்தினுடைய நிலை ஒன்று நீங்கள் அவனை பார்த்து வணங்க வேண்டும், அல்லது அவன் உங்களை பார்க்கிறான் என்ற உணர்வு வரப்பெற்றவர்களாக வணங்க வேண்டும். இந்த இரண்டும் உண்டா? இன்றைய வணக்கவாளர்களிடத்தில் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றாவது இருக்கிறதா? தன்னை படைத்தவன் தன்னை பார்க்கிறான் என்ற உணர்வாவது இருக்கிறதா? அல்லது தான் அவனை பார்க்கிறோம் என்ற உணர்வாவது இருக்கிறதா? இரண்டும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தொழுகையின் ஹகீகத்தை விளங்கவில்லை, தொழுகையின் யதார்த்தத்தை விளங்கவில்லை. தொழுகை என்பது என்ன தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய மெய்யடியாளர்களே, ஒருவனுடைய தொழுகை எப்படி அமைந்தால் அது தொழுகையாக இருக்கும் என்பதற்கு சூஃபியாக்கள், ஞானவான்கள், இந்த மார்க்கத்தின் அடித்தளத்தை கற்றறிந்த மேதைகளாக திகழ்கின்ற மும்மூர்த்திகளாக திகழ்கின்றவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற வார்த்தைகள். தொழுகையின் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒருவன் எப்போது தொழுகிறான் தெரியுமா? தொழுகை எப்போது தொழுகையினுடைய நிலைக்கு மாறுகிறது தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து, தொழுகையாகிறது. அதற்கு முன் ஒரு வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகை என்பது எதுவரை எப்போது வரும்? லா ஸலாத்த, தொழுகை என்பது ஆகாது இல்லா பிஹுதூரில் கல்பி, உன் உள்ளத்தை அவன் பக்கம் ஆதிராக்கினாலே ஒழிய என்றார்கள் ரசூலுல்லாஹ். உன் உள்ளத்தை அவன் பக்கமாக நீ திருப்பினாலே ஒழிய அது தொழுகையாக ஆகாது என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து, தொழுகையாகின்றது நிஸ்யானி மா சிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாதவை அனைத்தையும் உன் சிந்தனையில் இருந்து அகற்றிவிட்டு அவனை மட்டுமே சிந்திப்பதற்கு பெயர் தொழுகை என்றார்கள் ரசூலுல்லாஹ். முடியுமா? முடியாது. ஏன்? தொழுகையிலே குர்ஆன் ஓதப்படுகிறது இல்லையா? தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுகிறது. குர்ஆனை ஓதுகிற போது இப்லீசுடைய பெயர் வருகிறதா? ஆயத்து வருகிறதா? வருகிறது. அப்ப இன்ன ஷைத்தான் லஅதுவ்வுன் முபீன் என்ற வசனத்தை ஓதுகிற போது ஷைத்தான அல்லாஹ் நினைப்பீங்களா, இல்ல அல்லாஹ்வை ஷைத்தான் நினைப்பீங்களா? நஊது பில்லாஹி மின் தாலிக். எப்படி இந்த சிந்தனை? எப்படி தொழுகையினுடைய நிலைக்கு திருப்புகின்ற முறை எப்படி? கண்ணியம் மிக்கவர்களே,
இந்த முறை தெரிந்தாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர்களுக்கு நீங்கள் தத்தம் செய்து விடுவீர்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆனால் உங்களால் முடியலையே. விளங்காமை, புரியாமை, அறியாமை மலிந்து போயிருக்கின்றது இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் மத்தியிலே. கண்ணியம் மிக்கவர்களே, தொழுகை என்பது என்ன தெரியுமா? நான் கேட்கிறேன், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டுகின்ற போது, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டுகின்ற போது இந்த நிலை இருக்கின்றதே, கியாம் என்று சொல்லுகிறோமே, இந்த நிலைக்கு ஒரு சூரத்தை, ஒரு வடிவத்தை காட்டித் தருகிறார்கள் நமக்கு. அந்த சூரத் என்ன தெரியுமா? அலிஃபுடைய சூரத் என்கிறார்கள். அது அலிஃபுடைய சூரத்தா தானே இருக்கு. எப்படி கியாமுடைய நிலையை அலிஃபுடைய சூரத்தாக காட்டித் தருகிறார்கள். கியாமை முடித்து ருக்குவுக்கு செல்லுகின்ற போது அந்த ருக்குவுடைய நிலையை ஹேயினுடைய சூரத்தாக மாற்றித் தருகிறார்கள். சுஜூதுக்கு செல்கிற போது மீமுடைய சூரத்தில் மாறுகிறார். எழுந்து அமர்ந்து இரண்டாவது ரக்காயத்திலே தஹிய்யத்தை ஓதுவதற்கு அமர்ந்து அத்தஹிய்யாத்தை ஓத துவங்குகின்ற போது அந்த தஹிய்யத்தினுடைய வடிவத்தை தாலுடைய சூரத்தில் மாற்றித் தருகிறார். என்றால் அலிஃபினுடைய வடிவத்திலும், ஹேயினுடைய வடிவத்திலும், மீமுடைய வடிவத்திலும், தாலுடைய வடிவத்திலும், இந்த 4 வடிவமாக சர்வ உலகத்திலும் இருக்கின்ற அத்தனை கோடி ஜீவராசிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவத்திற்கு பெயர் அஹ்மது என்பதாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஆக தொழுகைக்குள்ளே நீங்கள் சந்திக்க வேண்டியது, தொழுகைக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியது, தொழுகைக்குள்ளே நீங்கள் தரிசிக்க வேண்டியது அஹ்மதை என்று சொல்லுகிறார்கள். அஹ்மதை விட்டுவிட்டு அஹ்மதை அவனுடைய அஹ்மதுடைய ரப்புக்கு அந்நியமாக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு அஹ்மதுடைய ரப்பை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்கிறானே, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு புலவன் சொல்கிறான். எப்படி? கடலை, சமுத்திரம், கடலை அலையது தேடி, கடலை சமுத்திரத்தை அலை தேடுதான். கடல் எங்கே, சமுத்திரம் எங்கேன்னு எது தேடுது? அலை தேடுகிறது. ஓ சமுத்திரமே, நீ எங்க இருக்கிறாய்? கடலை அலையது தேடி 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 ரொம்ப நாளா தேடி, வெகு காலமாக தேடி, கடைசியில் அலை சொல்லிச்சு அதை காணாது வேற என்னமாகி. இது வெகு காலமா தேடிச்சு, கிடைக்கல, அதுக்கு கடலை காண முடியல. அப்ப கடைசியில் அலை சொல்லிச்சு அது வேற எங்கேயோ இருக்கு போல இருக்குது, அது எனக்கு தெரியல முடிவுக்கு வந்துச்சான். அப்படின்னா அவன் யாரு தெரியுமா? கடலை தேடி அதை காணாது வேற என்னும் ஆகில் மடையர்தான் அல்ல வேறெண்ணில். இவன்லாம் யாரு? புத்திசாலி இல்ல. இவன்லாம் எவ்வளவு பெரிய தரீகால இருந்தாலும் இவன் மடையன்தான். இவன் எவ்வளவு பெரிய தரீகால இருந்தாலும் இவன் மடையன்தான். மடையர்தான் அல்ல வேறெண்ணில். விளைவு என்ன? இவனோட முடிவு என்ன தெரியுமா? ரப்பை மாடு மட்டும் அவர் காணார்கள் கண்ணில். சாகரவரில் இவன் கண்ணில் இவனுடைய ரப்பு கிடைக்க மாட்டான். கடல்ல தானே அலை இருந்துச்சு, அலை எங்க இருந்துச்சு? கடல்ல இருந்துச்சு. அலை கடல்ல தானே இருந்துச்சு. ஓ, அப்ப கடல் வேற அலை வேற. எனக்கு விளங்காம கேக்குறேன். கடல் வேற அலை வேற, ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் ஏன் அலைன்னு அதுக்கு சொன்னீங்க, இதுக்கு கடல்னு சொன்னீங்க? கடலை காண முடியல. அல்லாஹ் அக்பர். என்ன அற்புதமான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். கடலை காண முடியவில்லை, கடலை பார்த்து கொண்டேன். ஒரு மீன், இன்னொரு கதையும் சொல்லி போடுறேன் இன்னும் கொஞ்சம் விளங்குறதுக்காக. ஒரு மீன், அதாவது ஒரு ஷேக் கிட்ட ஒரு முரீது ஒருத்தன், ஒரு குரூப், இப்படி ஒரு தரீகா இருக்கு, அப்படி ஒரு தரீகால ஒரு முரீது, அந்த தரீகாவுக்கு ஒரு ஷேக். அந்த முரீது அந்த ஷேக் கிட்ட போய் கேட்டான், நான் 30 வருஷமா உங்களுக்கு ஊழியம் பண்றேன், உங்க துணி துவச்சு போடுறேன், உங்களுக்கு சோறாக்கி போடுறேன், உங்க கால் அமைக்கிறேன், உங்க கையை அமைக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறேன், இதுவரையிலேயே